மெஜஸ்டிக் பக்கத்தில் அனந்த்ராஜ் சர்க்கிள் அந்த ஏரியாவில் இந்த கட்டடம் இருக்குது. நானும் குரிக்கார் நாராயணப்பா கேந்திரிய குர்பா சங்க உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். மிக பழமையான ஒரு கட்டடம். ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்ட் பில்டிங் இன் குர்பா கம்யூனிட்டி. இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது பாருங்க, எல்லாம் கருங்கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம். இதில் மெயினாக படிக்கின்ற மாணவர்கள் தங்குகிறார்கள். படித்துக்கொண்டு நல்ல உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய குறும்பர்கள் மிகவும் புண்ணியவர்களாக விளங்குகிறார்கள் பெங்களூரிலே. இந்த காலத்தில் ரூமாக பிரித்து ஒருத்தருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. காசு உள்ளவர்கள் அவர்கள் கல்வெட்டனை பதித்து அதுக்குண்டான காசை கொடுத்திருக்கிறார்கள், அதாவது அந்த ரூமை கட்டுவதற்காக. சங்கம் லயன் ராஜா, அதாவது நேற்று போய் எல்லாம் சுற்றி பார்த்தோம். பெங்களூரில் ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம குறும்பர்கள் வாழ்ந்துருக்காங்கங்க. கிட்டத்தட்ட மெஜஸ்டிக்கு ஹார்ட் ஆஃப் சிட்டி. அது பெங்களூர்லேயே பயங்கரமான ஒரு விலை உயர்ந்த ஒரு இடம் அது. அந்த இடத்துல 150 ஏக்கர் குறும்பர்களுக்கு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்ப தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்ருக்குறாங்க. அதில் தான் விற்றுட்டு விஜய் மல்லையா பெரிய ஆஃபீஸ் கட்டியிருக்காரு, ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு, ஹோட்டல் தாஜ் ஹோட்டல், இது மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் கப்பன் பார்க்கு எல்லாமே குறும்பர்களுடைய சொத்தாக தான் அங்கே இருந்திருக்கு ஒரு காலத்தில். பார்த்துங்க, அதெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம். இப்போ நான் சுற்றி பார்த்த பில்டிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 100 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கு இன்னும் பேர் சொல்லுதுங்க. அது இன்னும் பல 100 வருஷங்கள் வாழக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த காலத்தில் எல்லாமே பேஸ்மெண்ட் போட்டு கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா அந்த பில்டிங் எப்படி இருக்கான்ட்டு. நானும் குரிக்காரரு திருப்பதி நாராயணப்பா. குரிக்காரர் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவர் ஆல் இந்தியா லெவலில் குறும்பரில் எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். ஸோ எனிவே